நம்பர் 7. இந்த நம்பர் கிட்டனே நம்ம எல்லாத்துக்கும் டக்குன்னு ஞாபகம் வர பிளேயர் யாருன்னு பார்த்தோன்னா, இந்த ஃபேமஸ் இந்தியன் கிரிக்கெட்டரும் ஃபார்மர் இந்தியன் கேப்டனும் அப்புறம் இப்போ கரண்ட்டாக ஐபிஎல்ல சிஎஸ்கேக்காக விளாண்டுட்டு வர மகேந்திர சிங் தோனி அவர் மட்டும்தான். இவர் கிரிக்கெட்டில் பண்ணாத சாதனையிலே கிடையாது. இவர் பேட்டிங் ஸ்கில்ஸ் மூலிமா நிறைய டைம் வந்து இந்தியாவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ் மூலிமா நிறைய டைம் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்டம்பிங் பண்ணி அவுட் பண்ணியிருக்காரு. அப்புறம் குறிப்பாக கேப்டன்சி ஸ்கில்ஸ் மூலிமா ஒரு பிளேயர்கிட்ட அவங்களோட ஸ்கில்ஸை தகுந்து கரெக்டான டைமில் அவங்க யூஸ் பண்ணி இந்தியாவுக்கு நிறைய டைம் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. எங்கேருந்து ஸ்மால் டவுன்லேருந்து வந்து ராஞ்சிங்கிற பிளேஸ்லேருந்து வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஏன் ஒட்டுமொத்த உலகத்துமே தான் விளாட்றத பார்க்கறதுக்காக வெயிட் பண்ண வச்சவர் தான் தோனி. இவர் வந்து நம்மளுக்கு தந்த லைஃப் லெசன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இவர் வந்து ஜெயிக்காத கோப்பைகளே கிடையாது. கிரிக்கெட்டில் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னலில் எல்லா விதமான கோப்பையும் வின் பண்ணவர், அதுவும் ஒரே கேப்டன் இவர் தான். அப்புறம் ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் 5 டைம் வந்து சிஎஸ்கேக்கு வின் பண்ணி கொடுத்தாரு. இப்போ வாங்க கிரிக்கெட்டில் தோனி ஃபாலோ பண்ணுற மெத்தட்ஸை நம்மளோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது எப்படி நம்மளோட க்ரோத்துக்கு அதை மாற்றிக்கலாங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை பார்த்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்கம் பேக் டு சேனல். நவீன் கிருஷ்ணன். எம்எஸ் தோனி லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம அவரோட படத்துலேயே பார்த்துருப்போம், எம்எஸ் தோனி இந்த அன்டோல்ட் ஸ்டோரிங்கிற படத்தில். ஸோ அதை நம்ம விட்டுட்டு அவர் நம்மளுக்கு தந்த லைஃப் லெசன்ஸை மட்டும் பற்றி பார்ப்போம். முதல்ல எடுத்துட்டோம்னா அவர் வந்து தன்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தது தான். 2001 பார்த்தீங்கன்னா தோனிக்கு வந்து அவரோட ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலிமா ரயில்வேஸில் ஒரு டிடியாக ஒரு ஜாப் கிடச்சிது. அந்த ஜாப் வந்து நல்ல ஸ்டேபிளான ஜாப். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து ஃபேமிலி மிடில் கிளாஸ்னால அந்த ஜாப் செக்யூரிட்டியில் அதிலே இருந்திருக்கலாம். ஆனால் அவர் 3 இயர்ஸ் லெட்டராக பார்த்தீங்கன்னா அவரோட பேஷன் கிரிக்கெட்டை வந்து அட்டென்ட் பண்ணுங்கிறதுக்காக 2004 அந்த ஜாபை கிட்டுக்குள்ளே பண்ணிட்டாரு. அப்படி கிட் பண்ணனால தான் இப்போ அவர் வந்து இவ்வளோ பெரிய கிரேட்னஸ் அச்சீவ் பண்ணிட்டார். இது மூலிமா அவர் நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தால் தான் நம்மளோட ட்ரூ கிரேட்னஸை அட்டைன் பண்ண முடியுங்கிறத வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக பதிய வச்சிட்டாரு. செகண்ட் எடுத்துட்டோம்னா எந்த சுச்சுவேஷன்னாலும் அதை காமன் பண்ணுறது தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வேர்ல்ட் கப் மேட்சஸ்லாம் இவர் கேப்டன்சி ஸ்கில்ஸ்லாம் நம்ம நிறைய வின் பண்ணியிருக்கோம். இப்போ மொதல் மேட்ச் எடுத்துட்டோம்னா 2020 வேர்ல்ட் கப் 2007 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் நடக்குது. இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி 157 அடிக்கிறாங்க. இப்போ 158 தான் டார்கெட். லாஸ்ட் ஓவரில் வந்து 16 ரன்ஸ் தேவைப்படுது. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் போலர் ஹர்பஜனுக்கு ஓவர் இருந்திருக்கு, ஆனால் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் போலர் ஜோகிந்தர் சர்மாவுக்கு ஓவர் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் பால் வந்து 6 அடிச்சிடாரு. அவர் செகண்ட் பால் வந்து அவர் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஒயிட்டு போட்டுறாரு. அப்போ தோனி போய் ஜோகிந்தர் சர்மாட்ட சொல்கிறார், இந்த மேட்ச்சில் நம்ம தோத்தாலுமே அந்த பிளேமை நான் எடுத்துக்கிறேன், ஸோ அதை பற்றி நீ கவலைப்படாமல் உனக்கு எது நல்லா வருமோ அதை பண்ணுன்னு சொல்கிறாரு. ஜோகிந்தர் சர்மாவும் ஃபர்தராக பால் போடும் போது பார்த்தீங்கன்னா நல்லாவே போட்டு அந்த விக்கெட் ஆக்கிடுறாரு. மிஸ்பா உள்ளக்கு வந்து மிஸ் கால்குலேட்டட் ஷாட் ஆடி 3rd மேனில் அவுட் ஆயிடுறாரு. செகண்ட் எடுத்துட்டோம்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்த 50-50 வேர்ல்ட் கப் ஃபைனல். ஸ்ரீலங்கா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் படித்து 274 அடிக்கிறாங்க. 275 தான் டார்கெட். இப்போ இந்தியா சேஸ் பண்ணும்போது ஷேவாக் வந்து டக் அவுட் ஆயிடுறாரு. டெண்டுல்கர் வந்து 25 அவுட் ஆயிடுறாரு. அப்புறம் கம்பீரும் கோலியும் ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் அமைச்சு ஸ்கோர் கொண்டு வராங்க. அப்போ கோலியும் ஒரு 35 ரன்ஸ் அடிச்சு அவுட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறமா யுவராஜ் வர வேண்டியது, ஆனால் இன்ஃபார்ம் யுவராஜ் இறங்காமல் ஃபார்ம்லே இல்லாத தோனி இறங்குறாரு. அப்போ அவர் சிஎஸ்கேல இருக்கும்போது முத்தையா முரளிதரன் கூட நிறைய டைம் ஆடி இருக்காரு. ஸோ அவரோட பவுலிங் நல்லாவே தெரியுங்கிறதுனால அந்த முக்கியமான மேட்ச்லையும் அவர் கேல்குலேட்டர் ரிஸ்க் எடுத்து அவர் இன்ஃபார்மில் இல்லைனாலும் அந்த மூவ் பண்ணனால தான் நம்ம ஈஸியாக கம்ஃபர்டபுளாக வின் பண்ணோம். இந்த மாதிரி அவர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் மேட்சாக இருந்தாலும் அந்த காமாக இருந்து அந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துருவாரு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம்னா தேர்டு ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ணுற விதம். இப்போ தோனி பொறுத்த வரைக்கும் அவர் இன்டர்நேஷ்னல் டெபியூட் ஆனப்போ ஃபஸ்ட்டு 4 இன்னிங்ஸில் வந்து அவர் சரியாகவே விளையாடல. வெறும் 4 இன்னிங்ஸில் 22 தான் அடித்தார். ஆனால் அதை நினச்சா ஒரு டவுனாக ஃபீல் பண்ணாமல் அந்த ஃபெயிலியர்லேருந்து ஓவர் கம் பண்ணி அப்கமிங் மேட்சஸ்லாம் நல்லாவே விளையாண்டார். அப்புறம் நெக்ஸ்ட் நடந்த பாகிஸ்தான் மேட்ச்லாம் 148, அப்புறம் அவரோட கரியர் பெஸ்ட் ஸ்கோரான ஓடிஐயில் 183 அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா, அதெல்லாம் இனிஷியல் டேஸ்லேயே அடிச்சிட்டாரு. இந்த மாதிரி தான் அவர் ஃபெயிலியர் நினச்சி ஃபீல் பண்ணாமல் அதில் என்ன தப்பாக போச்சோ அதை திருத்திக்கிட்டு குவிக்காக அதுலேருந்து லெசனை லேர்ன் பண்ணி சக்ஸஸ் அச்சீவ் பண்ணிட்டார். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபெயிலியர் நடந்தால் அதை நம்ம நினச்சி ஃபீல் பண்ணாமல் நம்ம வந்து டக்குன்னு அதுலேருந்து லேர்ன் பண்ணிவிட்டு நம்மளோட க்ரோத்தை நோக்கி மூவ் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ் வச்சுக்கிறது ஒர்க் லைஃபுக்கும் பர்சனல் லைஃப்க்கும் நடுவில். அவர் என்ன தான் ஒரு ஃபேமஸான கிரிக்கெட்டராக இருந்தாலும் அவரோட பர்சனல் லைஃப்லையும் ஒரு நல்ல பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணுறது தான். அவரோட ஃப்ரீ டைமில் அது மேட்ச் முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா அவரோட டாட்டர் கூட மோஸ்ட்டாக ப்ளே பண்ணுவார், ஜீவா தோனி கூட. அப்புறம் ஒரு வீட்டுக்கு போனோன்னா அந்த நாய் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அவர் 3 டாக்ஸ் வச்சுருக்காரு, அது கூடயும் ப்ளே பண்ணுறது. அப்புறம் ஒரு குறிப்பாக பைக் லவர். அவர் வந்து நிறைய ஒரு பைக் கேரேஜாக வச்சுருக்காரு.
இந்த மாதிரி அவர் பர்சனல்லையும் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறதோ அது எல்லாத்தையும் பண்ணுறது தான் நம்ம இதுலேருந்து குறிப்பாக கற்றுக்கணும். நம்ம கரியரில் மட்டும் க்ரோத் அச்சீவ் பண்ணக்கூடாது, நம்மளோட டைமை பர்சனல் லைஃப்க்கு டைம் கொடுக்குறது. இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வந்து மென்டல் ஸ்டேட்டாகவும் சரி, நம்மளோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்பும் ஒரு ஹாப்பியாக நம்ம இருக்க முடியும். நம்மளோட பர்சனல் மூமெண்ட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ண கற்றுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அவர் லேர்ன் பண்ணுறத ஸ்டாப் பண்ணதே கிடையாது. அவர் இனிஷியல் டேஸில் ஸ்கூல் டீமில் ஒரு ஃபுட்பால் கோல் கீப்பராக இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு சான்ஸ் கிடைச்சனால தான் ஒரு கிரிக்கெட்டில் ஒரு விக்கெட் கீப்பராக மாறினார். அவர் விக்கெட் கீப்பராக மாறினதுக்கப்புறம் அந்த கேமில் என்னென்னலாம் கற்றுக்க முடியுமோ அது எல்லாமே கற்றுக்கிட்டே தான் இருக்காரு. இது மூலிமா தான் அவர் நல்லா பெரிய ஹைட்ஸை ரீச் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்துருக்கீங்கன்னா அவர் வந்த இடத்த மறக்காமல் இருக்காது. இனிஷியல் டேஸில் அவர் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க கூட இப்பயும் இந்த அளவுக்கு அவர் வளர்ந்ததுக்கப்புறமும் அதே ஃப்ரெண்ட்ஷிப்பை அவங்க கூட மெயின்டைன் பண்ணுறது. அதுலேயும் குறிப்பாக அவருக்கு ஹெலிகாப்டர் ஷாட் சொல்லிக் கொடுத்த ஃப்ரெண்டை எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணுறது. ஸோ நம்ம பழசை மறக்காமல் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு அளவுக்கு ஹம்பிளாகவும் ஒரு ஹாப்பியாகவும் இருப்போம். இதை வந்து நம்ம தோனிகிட்டேருந்து குறிப்பாக கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அடாப்டபிலிட்டி. தோனி வந்து எந்த சுச்சுவேஷன்னாலும் அதை அடாப்ட் ஆகிப்பார். மோஸ்ட்டாக தோனி டெபியூட் ஆனப்பெல்லாம் 1 downல தான் இறங்கிட்டு இருந்தார். அப்புறம் லேட்டராக அவரோட பொசிஷனை லோயர் ஆர்டரில் மாற்றிட்டார். ஒரு ஃபினிஷராக இறங்கி இந்தியாவை வந்து நிறைய டைம் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்படி ஒரு நியூ சேலஞ்சஸ் எடுத்து அந்த பொசிஷனை பெட்டராகவும் ஹேண்டில் பண்ணுவார். ஸோ இதை வந்து குறிப்பாக நம்ம கற்றுக்கணும். நம்மளுக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும், ஒரு சேலஞ்சு வந்தாலும் அதை வந்து நம்ம எதிர்கொள்கிறதுக்கு ஒரு அடாப்ட் பண்ணி அதை ஃப்ளெக்சிபிளாக நம்ம மாற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் பண்ணுறது ஒரு பிளேயர்ஸை. இப்போ பிளேயர்ஸ் வந்து சில மேட்சஸ்லாம் சரியாகவே விளையாடலைனாலும் அவங்கள வந்து பேக்கப் பண்ணுவார். அவங்கள வந்து அதிகமாக பேக் பண்ணி அவங்களோட ட்ரூ பொட்டன்ஷியலை அப்கமிங் மேட்சஸில் கொண்டு வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். இது வந்து தோனிகிட்ட வந்து முக்கியமாக கற்றுக்கணும். நம்ம வந்து எல்லாத்தையும் நிறைய பேரை ட்ரஸ்ட் பண்ண கற்றுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா டெசிஷன் மேக்கிங் அந்த கேம் அவேர்னஸ். அதுலேயும் குறிப்பாக டிஆர்எஸ் டெசிஷன் ரிவ்யூ சிஸ்டம். அது மோஸ்ட் ஃபேமஸாக கமாண்டேட்டர்ஸு தோனி ரிவ்யூ சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக கேம் அவேர்னஸாக இருந்து அந்த பால் கரெக்டாக எல்பிடோ ஆகும்போது கரெக்டாக விக்கெட்டாக இருக்குமா இல்லை இருக்காதான்னு டிசைட் பண்ணுவார். அவரோட டெசிஷன் வந்து மோஸ்ட்டாக அவருக்கு ஃபேவராக தான் அமைஞ்சிருக்கு. இது மாதிரி அவரோட இன்ஸ்டன்ட் அவரோட ப்ரெசண்ட்லேருந்து அந்த கேமை கரெக்டாக அனலைஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சக்ஸஸ் வந்தாலும் ஃபெயிலியர் வந்தாலும் அதை ரொம்ப தலைக்கு எடுத்துக்காமல் ஹம்பிளாக இருக்கிறது, கிரவுண்ட் டு எர்த்தாக இருக்கிறது. ஸோ நம்ம இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சக்ஸஸும் சரி ஃபெயிலியரும் சரி நம்மளுக்கு எதுவுமே பண்ணாமல் நம்மளால் ஒரு நிலையான ஸ்டேட்டில் இருக்க முடியும். நெக்ஸ்ட்டு மென்டர்ஷிப் பண்ணுறது. தோனி வந்து அப்கமிங் யங் பிளேயர்ஸுக்கெலாம் அவங்க ஆன் அண்ட் ஆஃப் த ஃபீல்டு வந்து அதிகமாக இன்புட்ஸ் தரது. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா அவங்களோட ஸ்கில் செட்ஸை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியா கொடுப்பாரு. ஸோ அவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை நல்ல ஒரு ஸ்கில்டு ஜென்ரேஷனாக மாற்றிட்டு வர்றாரு. ஸோ இந்த மாதிரி தோனி வந்து கிரிக்கெட்டை தவிர எல்லா அத்லெட்ஸ்க்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் மோட்டிவேஷனாகவும் இருந்துகிட்ருக்காரு. ஃபைனலாக தோனியோட டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், அப்புறம் டெசிஷன் மேக்கிங், எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் அதை வந்து அவர் காமாக ஹேண்டில் பண்ணுற விதம், அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் குறிப்பாக சக்ஸஸ் ஃபெயிலியர் எது வந்தாலுமே ஸ்டேபிளாக இருக்கிறது, கூலான ஸ்டேட்லேயே இருக்கிறது. இந்த மாதிரி அவர் நம்மளுக்கு கிரிக்கெட்டில் காமிச்ச லெசன்ஸை நம்மளோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நம்ம எந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே அதில் கண்டிப்பாக நம்மளோட சக்ஸஸை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ தோனியோட ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு எனர்ஜெட்டிக்காகவும் ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். சரி, ஓகே, டுடே வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் தான் எஸ் பை ஃபேன் கிருஷ்ணன்.